Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அமேசான்ல ஒரு குட்டி ஹால் வீடியோ வந்து பார்க்கலாமா? இப்போ அமேசான்ல வந்து அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து லைவ்ல இருக்குது. ஜூன் 5th ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு ஜூன் 10th வரைக்கும் இருக்க போகுது. நம்மளோட ஃபேவரட்டான பிராண்ட்ஸ்லாம் நம்ம தவிர்க்கவே முடியாத மாதிரி சூப்பரான டீல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் ரெகுலரா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து மேக்ஸ் பிராண்ட்ல நான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ இந்த டீல் டைம்ல நல்ல டிஸ்கவுண்ட்ல எனக்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைச்சது. அதனால தான் இன்னைக்கு உங்க கூட வந்து வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த அன்மிசபிள் டீல்ஸ்ல நீங்களும் பர்ச்சேஸ் பண்றப்ப கண்டிப்பா பிக் சேவா இருக்கும். லிமிட்டட் டைம் மட்டும் தான் இருக்க போகுது. அதனால உடனே செக் அவுட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பிராண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி சைட் கட் இருக்க மாதிரி ஹோல்சேல் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அக்வா கலர் ஃபுல் அக்வா பிளைனா வந்திருக்கு. அந்த கலர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாவே செஸ்ட் போர்ஷன்ல மட்டும் ஒரு லைட் பிங்க் கலர்ல வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் பிங்க் அண்ட் ஒயிட் அப்புறம் கோல்டன் த்ரெட்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நடுவில் குட்டி குட்டி கோல்டன் ஜிம்மிக்கீஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிசைன் வந்து அட்ராக்டிவாக இருக்குது. எக்ஸல் சைஸ் தான் எடுத்திருக்கேன். காட்டன் இது வரைக்கும் மேக்ஸ் பிராண்ட்ல நம்ம எக்ஸல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் குர்த்தி எடுக்கிறப்ப கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த குர்த்தி என்னமோ எனக்கு கரெக்ட் ஃபிட்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு உடம்பு போட்டுச்சா இல்லை இந்த ஒரு குர்த்தி மட்டும் சைஸ் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல எனக்கு. நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ரவுண்ட் நெக் 3/4 ஸ்லீவோட வரக்கூடிய குர்த்தி. ஸ்லீவோட பாட்டிலையும் சேம் அந்த பிங்க் அண்ட் ஒயிட் எம்ப்ராய்டரி அதுக்கு நடுவில் குட்டி குட்டி அந்த கோல்டன் ஜிமிக்கீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுல லைட் பிங்க் கலர் வந்து ஸோ அதுக்கு அப்படியே மேட்ச் பண்ணி லைட் பிங்க் கலர்லயே ஷிம்மர் லெகின் இது வந்து மேக்ஸ் பிராண்ட்ல இருந்து எடுத்திருந்தேன். எக்ஸல் சைஸ் வாங்கியிருந்தேன். மேக்ஸ் பிராண்ட் இந்த ஷிம்மர் லெகின்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா அப்படி கூப்பின மாதிரி தான் இருக்கும். மிட் ரைஸ் லெகின் மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைப் எனக்கு போடுறதுக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் இதை எடுத்திருந்தேன். நான் வாங்கியிருந்த டைம்ல இந்த லைட் பிங்க்கும் லைட் கிரீனும் வந்து எம்ஆர்பி வந்து 499 ஆஃபர்ல இருந்தது. பிங்க் வந்து 300 சில்லறைக்கு தான் வாங்கினேன். இது வாங்கியிருந்தேன். கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா 445 ரூபா அந்த மாதிரி டீல் டைம்ல ஆஃபர்ல இருக்குது. அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. பிரைஸ்ல வேரியேஷன்ஸ் இருக்கு. எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வந்து வாங்கிக்கோங்க. அகைன் வந்து மேக்ஸ் பிராண்ட்ல இருந்தா ஒரு பிளாக் கலர் பலாசோ அதுக்கு வந்து பீச் கலர்ல பிளெயின் டாப் மாதிரி எடுத்து மேட்ச் பண்ணிருக்கேன். இது மிக்ஸ் அண்ட் மேட்ச். நானே தான் கலர் காம்போ வந்து சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து பேண்ட் பிளாக் கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லி எடுத்துட்டேன். எல் சைஸ் எடுத்தேன். ஒரு சைட் பேக்கெட்டோட வருது இந்த பலாசோ. இதோட பிரைஸ் வந்து 599 எம்ஆர்பி. நான் வாங்கினப்போ 499 இருந்தது. இன்னைக்கு செக் பண்ணி பார்க்குறப்ப இன்னும் பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. 469 வந்து அதில் தான் இருக்கு. அந்த பேண்ட்டுக்கு அதுக்கப்புறம் டாப் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு பார்த்தப்ப இந்த பீச் கலர் வந்து இருந்தேன். பிளெயின் பீச் இதில் வந்து இந்த இடத்துல லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த டாப் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஒரே கலர் தான். இது எக்ஸல் சைஸ் எடுத்துட்டேன். பேண்ட் எல் சைஸ், இது எக்ஸல் சைஸ். எக்ஸல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஆனால் எனக்கு டாப் கொஞ்சம் லூஸாக போகிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் எக்ஸல் எடுத்துக்கிட்டேன். டாப் என்ன அப்போதான் கொஞ்சம் லென்த்தும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும். எம் எல்லாம் எடுக்க அப்படின்னா கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்காக நான் இப்படி எடுத்தேன். இந்த பட்டன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அது ஓப்பன் அப்படி தான். இந்த எம்ஆர்பி வந்து 699. நான் ஆஃபரில் வந்து 559க்கு வாங்கினேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தப்ப ஸ்டாக்ல அந்த மாதிரி காட்டுச்சு. நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து நான் காட்டியிருந்தேன். மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் பலாசோ வந்து எடுத்திருந்தோன்னா அது வந்து காட்டன் மெட்டீரியல் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிற மாதிரி இருந்தது. கீழே பார்டர் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கூட வரும். அது வந்து நல்லா இருந்தது. சைஸில் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த டிரான்ஸ்பரன்சிக்காக வந்து சரி வேறு எதாவது தேடலான்றப்ப தான் ரயான் மெட்டீரியலில் பார்க்கலான்னு தோணுச்சு. அப்போ தான் அந்த பிளாக் கலர் பலாசோவும் எடுத்திருந்தேன். அகெயின் வந்து ஒயிட்லேயும் ஒரு ரயான் மெட்டீரியலில் வந்து ஒரு பலாசோ வந்து எடுத்திருக்கேன். அதில் எம்ப்ராய்டரிலாம் இல்லை. பிளைனாக ஃபுல் பிளைனு. அந்த பிளாக் எப்படி ஒன் சைட் பேக்கெட்டோட வருது அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நம்மளுக்கு மேலே வந்து அந்த எலாஸ்டிக்கில் வந்து ஒரு நாட் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹிப்பில் வந்து நம்மளுக்கு எலாஸ்டிக் லூஸ் ஆகுதுன்னாலும் அந்த நாட்டை வந்து டைப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 599. ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 419 ருபீஸ்க்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஷார்ட் டாப்லாம் வந்து எப்போவுமே நான் டெனிமில் ஜெகின்ஸ் இருக்குல்ல அதுதான் வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணுறது. அது வந்து ட்ராவலிங் டைமில் ரொம்ப தூரம்லாம் நம்ம போகிறோன்னா கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் காத்தோட்டம் இல்லாமல் கொஞ்சம் வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த மாதிரி போட்டுக்கலான்ட்டு தான் இந்த பலாசோஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். இதுக்கு நல்லாயிருக்கா இல்லை ஜெக்கின்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஷார்ட் டாப் வந்து போட்டால் நல்லாயிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக போகிற குர்த்திஸ்க்குமே இந்த பலாசோ வந்து வியர் பண்ணி நான் கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 2 குர்த்தி கூட வந்து இந்த பலாசோ பேண்ட்டை வந்து மேட்ச் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள். இதில் வந்து எந்த கலருக்கு இந்த கலர் வந்து சூட் ஆகுது, இந்த ஷார்ட் டாப்க்கு நல்லாயிருக்கா இல்லை இந்த 2 குர்த்திஸில் ஏதாவது ஒரு கலருக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
அகைன் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்தே ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட்டு, இது நான் ஹஸ்பண்ட்காக எடுத்திருந்தேன். XXL சைஸு. டிஷர்ட் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஓவர் கோட் மாதிரி ஓப்பனபிள் டைப்பில் வந்து வியர் பண்ணி ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குன்னு எடுத்திருந்தேன். இதை வந்து நம்மளுமே வியர் பண்ணிக்கலாம். நானும் வந்து உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து நம்ம இப்போ வின்டர் டைமில் ரெய்னி டைம்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ சடன்னு அப்பப்போ மழை வந்து தூரலாக இருக்கும் பாருங்கள். அப்போல்லாம் டக்குன்னு நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா வியர் பண்ணிக்கலாம். நான் மெயினாக வந்து பாப்பாவை அழைக்க போகிறப்ப வரப்பெல்லாம் வந்து அந்த நேரத்தில் சில நேரம் வந்து சடசடாக சாரல் இருக்கும். ரெயின் கோட் வியர் பண்ணிட்டு இருக்காது. ஹெல்மெட் போட்டு டக்குன்னு இந்த ஜாக்கெட் மட்டும் போட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிடலாம். அதுக்காக நாங்கள் எடுத்திருந்தோம். இது வந்து MRP வந்து 1699, பட் ஆஃபரில் 30% டிஸ்கவுண்டில் இருந்தது. 1189 ருபீஸ்க்கு வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் S2 XXL வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதே நம்ம 3XL 4XL வரைக்குமே மேக்ஸ் பிராண்டில் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அதுதான் அதுக்கு தனியாக ஒரு லிங்க் வரும். ஸோ நான் இப்போ கொடுக்குற லிங்க்கில் இந்த சைஸ் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டோரில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜாக்கெட் வந்து பாப்பா தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா. சென்னைக்கு நம்ம ட்ரிப் போயிருந்தப்போ அங்கேயே வந்து ஃபீனிக்ஸ் மாலில் வந்து கேட்டுகிட்டே இருந்தா. சுற்றி எல்லா ஷாப்லேயுமே செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் அவளோட சைஸ்க்கு அவைலபிளாக இல்லை. இதெல்லாம் பெரியவங்க போகிற மாதிரி ஜாக்கெட்ஸ்னால அதில் சைஸ் வந்து ஸ்டார்டிங் சைஸும் ரொம்ப தொலைந்தெல்லாம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து வாங்கி கொடுக்கல. இப்போயுமே இங்கே நான் அமேசானில் செக் பண்ணி பார்த்தேன். என் பாப்பாவுக்கு வந்து செட் ஆகலை. இந்த ஜாக்கெட்டை பார்த்ததுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தானே ஃபஸ்ட்டு கேட்டேன், நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு போட்டுக்கிற மாதிரி ஜாக்கெட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு அவகிட்ட அவைலபிளாக இல்லை. எல்லா ஷர்ட் எல்லாமே பத்தாமல் போயிடுச்சு சைஸ். லாஸ்ட் இயரோடது டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பற்றிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து போடவே இல்லை. இப்போ எடுத்து பார்த்தா எல்லாம் பத்தலை. சரி புதுசாக வந்து வேறு எதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தப்ப மேக்ஸ் பிராண்ட்லேயே வந்து ஒரு ஜாக்கெட் இருந்தது. ஸ்லீவ்லெஸ் டைப்பில் இருந்தது. இது மாதிரி இருக்கிறது ஸ்லீவ்லெஸ் டைப்னால் அது என்ன யூஸுக்குள்ளுன்னா கூட வந்து போட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நார்மலாக ஸ்வெட்ரு ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி பார்க்கலான்னு பார்த்தப்ப புதுசுன்னு அந்த கரடி பொம்மைக்கெலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஜாக்கெட்டு. அதை பார்த்ததுமே அம்மா எனக்கு இதுவும் தானே எனக்கு அதுவும் ஆசைப்பட்டு அது மாதிரியும் கேட்பான். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ஆசைப்பட்டு கேட்குறாளே. இப்போ நம்ம இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரி அங்கே போனால் குளிர் இருந்துச்சுன்னா அதுக்கு போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, சரி வாங்கி கொடுக்கலாம். டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்தது. 50% ஆஃபரில் இருந்தது. நம்ம வந்து மென்ஸ் அண்ட் விமன் ஃபேஷன் வீடியோ வந்து போகலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நீங்கள் மட்டும் தான் வீடியோவில் காட்டுவீங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டணும்னு சொல்லிட்டு போட்டு வியர் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த டீல் டைம்ல நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. லிமிட்டட் டைம் மட்டும் தான் இந்த டீல் இருக்க போகுதுன்றதுனால உடனே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.